முக்கத்துக்கு பனைமர தோப்பு இருந்தது. அவரு பனைமரத்துல ஏறி பனங்காய்களை பறிச்சு போடுவாரு. அப்புறம் இந்த பனங்காய்களை கொண்டு போய் வியாபாரி கிட்ட விற்பாரு. பணத்தை வாங்கிட்டு வருவாரு. இங்க பாருங்க தம்பி, பணம் நுங்கு நிறைய கொடுக்கறதுக்கு பாருங்க. மார்க்கெட்ல பணம் நுங்குக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. சரிங்க சார், நாளையில இருந்து நிறைய பணம் நுங்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். சரிப்பா. முக்கத்துக்கும் மயூரிக்கும் ஒரே ஒரு பொண்ணு பேரு மீனா. மீனா, நீ எங்க இருக்க? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா. அநேகமா அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடுறதுக்கு போயிருப்பா. ஆனா அவளை எதுக்காக தேடுறீங்க? அவ பணம் நுங்கு சாப்பிடணும்னு சொன்னா, அதனால அவளுக்காக பணம் நுங்கு கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாரு. அப்பதான் மீனா, அடேங்கப்பா, பனனுங்க, இது எல்லாத்தையும் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆ, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், பொறுமையா சாப்பிடு. மழை காலமோ இல்ல வெயில் காலமோ முகுந்த் எந்த ஒரு சமயத்திலயும் பனை மரத்துல ஏறுவாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, 2 நாளா இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. கடவுளே, இந்த மழை கொஞ்சம் சீக்கிரமா நிக்கணும். நீங்க மரத்துல ஏறும்போது ஜாக்கிரதையா ஏறுங்க. மரம்லாம் ஈரமாவே இருக்கும். ஜாக்கிரதையா தான் ஏறுறேன். நான் மரம் ஏறத்துக்கு கத்துக்குட்டியா என்ன? நீங்க உறுதியானவர் தெரியும். இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க மனைவி மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இதோ போயிட்டு இதோ வந்துடுவேன். சரிங்க. முகுந்த் பனை மரத்து மேல ஏறிட்டாரு. அவர் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு பனங்காயா வெட்டிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அப்பதான் திடீர்னு மீனா அந்த இடத்துக்கு வந்தா. அப்பா! மீனாவோட குரலை கேட்டுட்டு முகுந்தோட கவனம் செதறிடுச்சு. அப்புறம் அவரு மரத்துல இருந்து வழுக்கி நேரா கீழே விழுந்துட்டாரு. அப்பா! மீனா உடனே அங்கிருந்த கிராமத்து ஜனங்களுக்கு குரல் கொடுத்தா. எல்லாரும் அங்கிருந்து ஓடி வந்தாங்க. மாமா, அப்பா கீழே விழுந்துட்டாரு. கிராமத்து ஜனங்கள்லாம் அங்க ஒண்ணு கூடி வந்தாங்க. முகுந்துக்கு ஆபரேஷனும் பண்ணாங்க. ஆனா அவரால் எப்பவுமே அவரோட காலில் நிக்கவே முடியாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இனிமே என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் தெரியலையே. நீங்க கவலைய விடுங்க. நிச்சயமா ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்காருன்னா நிச்சயமா ஒரு நல்ல வழியையும் காட்டுவாரு. ஆனா எப்படி? நான் இப்ப ஊனமாயிட்டனே. இதுக்கு பதிலா அந்த கடவுள் என்ன கொன்னே இருக்கலாமே. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் எங்களோட வாழ்க்கையே. முகுந்தும் மயூரியும் ரொம்ப வேதனையில இருந்தாங்க. இனிமே அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. முகுந்தும் மயூரியும் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே முகுந்தோட ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிடுச்சு. நான் போய் எங்கேயாவது வேலை தேடுறேன். நீ வேலைக்கு போறியா? அப்ப வீட்டு வேலை எல்லாம் தனியா எப்படி பாத்துக்குவ? நான் ஏதாவது செய்யறேங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை இருக்கும். இந்த நிலைமையில கூட என்னால செய்ய முடியும். இல்ல நீங்க ஓய்வெடுங்க. இல்ல மயூரி, நான் உனக்கு என்னைக்கும் சுமையா இருக்க மாட்டேன். இந்த நிலைமையில உங்களால என்ன செய்ய முடியும்? நிச்சயமா ஏதாவது இருக்கும். மறுநாள்ல இருந்து மயூரி வேலை தேடி அலைய ஆரம்பிச்சா. அவ நிறைய கடைகள் அப்புறம் கம்பெனி எல்லாம் ஏறி இறங்கிட்டா. ஆனா அவளுக்கு எங்கேயுமே ஒரு வேலை கூட கிடைக்கல. எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கலங்க. பேசாம ஏதாவது தொழில் செய்யலான்னு யோசிக்கிறேன். ஆனா என்ன தொழிலு? நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? இன்னைக்கு நான் மார்க்கெட்ல பக்கோடா கடைங்களை பார்த்தேன். ரொம்ப கூட்டம் இருக்கு. நானும் நல்லா பக்கோடா செய்வேங்க. நான் ஏன் பக்கோடா வியாபாரம் பண்ணக்கூடாது? அத செய்யலாமே. ஆனா எல்லாருக்கும் அந்த கடை பக்கோடா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நீ ஏதாவது புதுவிதமான பக்கோடா செஞ்சாதான் நல்லா இருக்கும். எப்படி புதுசா? அதாவது சைனீஸ் பக்கோடா இருக்கு, அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது புதுசா? அந்த மாதிரி ஏதாவதுனா? மீனா, நீ சொல்லு. உனக்கு சாப்பிடறதுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு மேகி ரொம்ப பிடிக்கும். மேகி பக்கோடா எப்படி இருக்கும்? மேகில பக்கோடா கூட செய்வாங்களா என்ன? அதுவும் ரொம்ப மொறுமொறுன்னு. போ மீனா, ஓடி போய் ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு வா. மீனா மேகி வாங்கறதுக்காக போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்தா. மீனா மேகிய வேக வச்சா. அப்புறம் அதை அவ காய வச்சு அதுல கொஞ்சம் அவ மசாலாவை சேர்த்து கடாயில மேகி பக்கோடாவை பொரிக்க ஆரம்பிச்சா. மீனா அவங்க அம்மாவோட கையையே பார்த்துக்கிட்டே இருந்தா. மேகி பக்கோடா பொரிச்சு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே மீனா உடனே ஒரு பக்கோடாவை எடுத்தா. அத அவ வாயில போட்டுக்கிட்டா. ஏய் சூடா இருக்கு.
ரொம்ப சுவையா இருக்குமா. வாவ். மீனா ஒரு பக்கோடாவை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்டயும் கொடுத்தா. இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஆ, நான் தான் சொன்னேன்ல இது ரொம்ப சுவையா இருக்கும்னு. இந்த மேகி பக்கோடா மார்க்கெட்ல விற்கும்ல. ஆ, நிச்சயமா இது நெருப்ப போல பரவும். இதை கேட்டுட்டு மயூரி சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மயூரியும் முகுந்தும் சேர்ந்து மார்க்கெட்ல மேகி பக்கோடா ஸ்டால போட்டாங்க. இது என்ன ஆண்டி? மேகி பக்கோடா? மேகில பக்கோடாவா? ஆமா, எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. ஆ, இந்தாடா கண்ணு. மயூரி அந்த பொண்ணுக்கு மேகி பக்கோடா கொடுத்தா. வாவ், எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு பக்கோடாவை நான் சாப்பிட்டதே இல்ல. அந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் மயூரியோட மேகி பக்கோடாவை சாப்பிட்டாங்க. ஆண்டி, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. முகுந்த் மயூரிக்கு மேகி பக்கோடா பொரிக்கிறதுல உதவி செஞ்சாரு. அவரு பாவம் ஊனமா இருந்தாரு. முதல் நாளே மயூரிக்கும் முகுந்துக்கும் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. நான் நினைக்கவே இல்ல நமக்கு இப்படி ஒரு நல்ல வருமானம் வரும்னு. இந்த கஷ்டத்திலயும் நமக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் இதுதான். அப்பா, நீங்க கவலையே படாதீங்க. நம்மளோட எல்லா கஷ்டமும் சீக்கிரமா போயிடும். நீங்களும் சரியாயிடுவீங்க. அவங்களோட மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நம்பிக்கையான பிடிப்பு ஏற்பட்டது. எல்லாரும் சேர்ந்து உழைச்சி ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அவங்களோட மேகி பக்கோடா வியாபாரமும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. கஸ்டமர்ஸ் எல்லாம் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கூடவே அவங்களோட வருமானமும் அதிகமா வர ஆரம்பிச்சது. அவங்களோட மேகி பக்கோடா சீக்கிரத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்களோட வருமானமும் பெருக ஆரம்பிச்சதுனால முகுந்துக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா முகுந்த் சார் நீங்க நடப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்சம் செட் ஆஃப் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்க பாடி நல்ல விதமா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இந்த விஷயமும் மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நல்ல விஷயமா இருந்தது. 6 மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு மயூரி மேகி பக்கோடாக்கு பெரிய கடை ஓபன் பண்ணா. அப்புறம் இந்த சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் முகுந்த் கொடுத்தாரு. அவரு இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் தடுமாறி எழுந்து நின்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் கூடிய சீக்கிரத்துல தன்னோட காலில் எழுந்து நிப்பாருன்னு தோணுது. அப்புறம் இதெல்லாம் அவங்களுடைய மேகி பக்கோடாவோட அற்புதத்தால நடந்தது. இதுக்கு அப்புறமாவும் இந்த மேகி பக்கோடா தூள் கலப்புங்க. ராதா ஒரு ஏழ்மையான வர்க்கத்தை சேர்ந்த ரொம்ப நேர்மையான நல்ல உழைக்கிற ஒரு பெண். அவ ஒரு சின்ன லட்டு கடைய நடத்திக்கிட்டு வந்தா. அவ அந்த இடத்துல தன் கையால லட்டு செஞ்சு அந்த லட்டுவை விப்பா. நீ செய்யற லட்டு ரொம்ப சுவையா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, உன் கையில ஏதோ மந்திரஜாலம் இருக்கு. ராதா எப்போ ரொம்ப நேர்மையா சுத்தமான நெய்ல தான் அவ லட்டுவை செய்வா. அவளோட லட்டு சுவையா இருக்கிறதுனால அவ கடையில நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஜிக்னேஷ்ங்கிற ஸ்வீட் கடைக்காரருக்கு ரொம்ப பொறாமை ஏற்பட்டுடுச்சு. அட வாங்க அக்கா, எந்த மிட்டாய் கொடுக்க சொல்றீங்க? வேண்டாம் வேண்டாம், எனக்கு ராதாவோட கடையில விக்கிற லட்டு மட்டும்தான் வேணும். மக்கள் எல்லாரும் ஜிக்னேஷோட ஸ்வீட் கடையில ஸ்வீட் வாங்கறதுக்கு பதிலா ராதாவோட கடையில இருந்து எல்லாருமே லட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவர் எப்பவும் என்ன செய்வாருன்னா, ராதாவோட லட்டுவை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீ விக்கிற லட்டு ஒரு பெரிய கல்லு மாதிரி இருக்கு. அத விற்கும் போது அதோட சேர்த்து ஒரு சுத்தியலையும் குடு, அவங்க உடைச்சு சாப்பிடுவாங்க. ஜிக்னேஷ் பேசுறத கேட்டு ராதாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனாலும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நேர்மையான வழியில லட்டுவை செஞ்சு அவ அந்த சுவையான லட்டுவை எல்லாருக்கும் வித்துக்கிட்டு இருந்தா. கொஞ்சம் கொஞ்சமா ராதாவோட லட்டு கடை ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. ஊரை சேர்ந்தவங்க கூட ராதா கிட்ட தான் வந்து லட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ஒரு வசதியான சேட் என்ன பண்ணாருன்னா, தன்னோட பையனோட கல்யாணத்துக்காக ராதா கிட்ட 5000 லட்டு செய்ய சொல்லி அவர் தன்னோட ஆர்டரை கொடுத்தாரு. நாளை காத்தால என் வீட்டுக்கு 5000 லட்டுவை அனுப்பிடு. அது ரொம்ப நல்லா சுவையா இருக்கணும். லட்டு உங்க வீட்டுக்கு கண்டிப்பா வந்து சேர்ந்துரும்.
இவ்ளோ பெரிய லட்டு ஆர்டர் கிடைச்சதுனால ராதா உடனே லட்டுவை செய்ய ஆரம்பிச்சா. ஒன்னொன்னா லட்டு செய்ய ஆரம்பிச்சா ராதா. அதுக்கப்புறம் ராத்திரிக்குள்ள எல்லா லட்டுக்களையும் செஞ்சு எல்லா லட்டுவையும் ஒரு பெரிய பாத்திரத்துல அடுக்கி வச்சுட்டா ராதா. காலையிலேயே இந்த லட்டு எல்லாத்தையும் சேட்ஜி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். ராதா தன்னுடைய கடைய மூடிட்டு அங்கிருந்து அவ வீட்டுக்கு போனா. ஆனா பக்கத்து கடைக்காரர் ஜிக்னேஷோட மனசுல வேற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்ன நினைச்சாருன்னா, அதாவது ராதா செஞ்ச எல்லா லட்டுக்களுமே சேட்டோட வீட்டுக்கு போய் சேரக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதனால அந்த சேட்டு ராதா மேல கோவப்படணும்னு அவர் நினைச்சாரு. ராதா மேல இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லிட்டோன்னா அவ கடைய மூட வேண்டியதா வரும். ஜிக்னேஷ் தன்னோட கடைக்கு போனாரு. அங்க இருந்து அவர் ஒரு பெரிய கூண்டை எடுத்துக்கிட்டு வந்தாரு. அதுல பார்த்தா 4-5 எலிங்க ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த எலிய யாருக்கும் தெரியாம ராதாவோட கடைக்குள்ள விட்டுட்டாரு. பசியா இருக்கிற இந்த எலிகள் உள்ள போயிட்டு அந்த லட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுடும். மறுநாள் காலையில ராதா தன்னோட கடையை திறந்த உடனேயே அங்க பார்த்தா அந்த எலிங்கள்லாம் அங்க பண்ண அட்டகாசத்தை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டா. ஆ, இந்த எலி எல்லாம் எப்படி என்னோட கடைக்குள்ள வந்துச்சு? அட கடவுளே, இந்த எலிங்க நான் செஞ்சு வச்ச லட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு. இப்ப நான் சேட்ஜிக்கு என்னத்தை கொண்டு போய் கொடுப்பேன்? ராதா கடையில லட்டு நஷ்டமானதை பார்த்து தூரத்துல இருந்த ஜிக்னேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. மொத்த லட்டையும் எலி சாப்பிட்டுச்சு. சேட்ஜியோட வீட்டுக்கு லட்டு அனுப்புற நேரமும் வந்துடுச்சு. ஆனா என்ன பண்ண முடியும்? ராதா செஞ்சு வச்ச லட்டு எல்லாத்தையுமே எலிங்க நாசமாக்கிடுச்சுங்க. ராதாவுக்கு என்ன பண்றதுனே தெரியாம அழுதுகிட்டே இருந்தா. இப்ப நான் என்ன பண்றது? அப்பதான் ராதாவோட பார்வை ஒரு மூலையில வச்சிருந்த ஒரு அழகான ஜாடி மேல பட்டுச்சு. இந்த ஜாடி எங்க இருந்து வந்துச்சு? இது என்னோடது கிடையாதே. ராதா அந்த ஜாடி கிட்ட போனா. அந்த ஜாடிய தன்னோட கையில எடுத்து பார்த்தா அந்த ஜாடியில எதுவுமே இல்லாம காலியா இருந்தது. இந்த ஜாடியை இங்க யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? அந்த ஜாடிய உத்து பார்த்தா ராதா. அதுக்கப்புறம் அவளோட கைகளை அதுக்குள்ள விட்டா. அவ கைய வெளியே எடுக்கும்போது அவ கையில 2 லட்டு வந்துச்சு. இந்த அற்புதத்தை பார்த்த உடனே ராதாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த லட்டு எங்க இருந்து வந்துச்சு? மறுபடியும் ராதா அந்த ஜாடிய உத்து பார்த்தா. ஆனா அந்த ஜாடியோ முழுமையா காலியா இருந்துச்சு. மறுபடியும் ராதா அந்த ஜாடிக்குள்ள தன்னோட கைய விட்டா. மறுபடியும் அவ கையில பார்த்தா மறுபடியும் 2 லட்டு வந்துடுச்சு. இந்த அற்புதத்தை பார்த்த உடனே ராதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது ஒரு மந்திர ஜாடி மாதிரி இருக்கு. எப்பெல்லாம் நான் கைவிடுறேனோ அது 2 லட்டு கொடுக்குது. ராதா ஒவ்வொரு தடவையும் அந்த ஜாடிக்குள்ள கைய விடும்போது 2 லட்டு வந்துச்சு. இதே மாதிரி கொஞ்ச நேரத்துல 5000 லட்டுவை அவ சேர்த்து வச்சுட்டா. அதுக்கப்புறம் அவ அந்த லட்டுவை எடுத்துக்கிட்டு சேட்ஜி வீட்டுக்கு போனா. ராதா லட்டுவை எடுத்துட்டு போறத பார்த்த உடனே ஜிக்னேஷ்க்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. எல்லா லட்டையும் தான் எலி சாப்பிட்டுடுச்சுல்ல. அப்படி இருந்தும் இவ்வளோ சீக்கிரமா லட்டுவை இவ எப்படி கொண்டு வந்தா? இந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லட்டுவை கொடுத்துட்டு ராதா திரும்பவும் அவளோட கடைக்கு வந்து சேர்ந்தா. மறுபடியும் அவ அந்த ஜாடிக்குள்ள கைய விட்டு
இன்னும் அதுல இருந்து லட்டு எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டா. தூரத்துல நின்னுட்டு இருந்த அந்த ஜிக்னேஷ் இந்த அற்புதத்தை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாரு. அப்படியா? அப்போ இந்த பானையால தான் இவளுக்கு அந்த லட்டு வருதா? எப்படியாவது இன்னைக்கு ராத்திரி அந்த பானைய நான் திருடிட்டு போயிடுறேன். அப்ப நான் கூட பானையில இருந்து லட்டு எடுத்து விக்கிறேன். ஜிக்னேஷ் அந்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. ராதா மத்தவங்களுக்கு லட்டு வியாபாரம் செய்யறதுல ஆர்வத்தோட இருந்த போது ஜிக்னேஷ் என்ன பண்ணாருன்னா அந்த மந்திர ஜாடியை அங்கிருந்து திருடிட்டு ஓடி போயிட்டாரு. இப்போ நான் லட்டுவை இந்த பானையில இருந்து எடுக்க போறேன். ஜிக்னேஷ் இப்படி யோசிச்சுட்டு அந்த ஜாடிக்குள்ள தன்னோட கைய விட்டு லட்டு எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணாரு. அப்ப அவரோட கையில என்ன வந்துச்சுன்னா 2 லட்டுக்கு பதிலா 2 விஷ பாம்புகள் வந்துருச்சு. அந்த பாம்புங்களை பார்த்த உடனே ஜிக்னேஷுக்கு வாய் பேச்சு வரவே இல்ல. உடனே பயந்து போய் ஜிக்னேஷ் என்ன பண்ணாருன்னா அந்த ஜாடி பாம்பை கீழே போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கதையில இருந்து நாம என்ன பாடத்தை கத்துக்கிட்டோம்னா, யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நேர்மையா உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு வர கஷ்டங்கள் எல்லாத்தையும் சுலபமா தீர்த்துருவாங்க. ஆனா யாரெல்லாம் மத்தவங்கள பார்த்து பொறாமைப்படுறாங்களோ, மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தனக்கு தானே பிரச்சனையை தேடிப்பாங்க. ஒரு ரொம்பவே அழகான கிராமம் இருந்துச்சு. அங்க இருக்கிற விவசாயத்துல நல்ல பயிர்கள் விளைஞ்சுகிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு பயிர் ஷம்புவுக்கு சொந்தமானது. ஷம்பு 3 மாசத்துக்கு நல்ல கடுமையா உழைப்பாரு. அந்த சமயத்துல அவரோட நிலத்துல பயிர்கள்லாம் பசுமையா இருந்தது. எப்போ பயிர்கள்லாம் அறுவடை பண்றதுக்கான நேரம் வருதோ அப்போ ஷம்புவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏற்படும் அவருடைய பயிர்களை பார்த்து. பாத்தியா செல்லம், நம்ம பயிரெல்லாம் எப்படி தங்கம் மாதிரி ஜொலிக்குதுன்னு. பார்க்கறதுக்கு தங்கம் மாதிரி இருக்கே தவிர ஆனா தங்கம் கிடையாது. நீ எப்பவுமே மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு தான் இருப்பியா? எப்பவாவது இந்த பயிருங்களை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படு. நீங்க எப்போ உங்க நிலத்துல தங்கத்தை விதைப்பீங்களோ அப்ப நான் சந்தோஷப்படுவேன். நீங்க எப்பெல்லாம் எதை விதைக்கிறீங்களோ அப்பெல்லாம் நம்ம குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நடக்குது. நம்ம கல்யாணம் நடந்த போது நான் வீட்ல இருந்து வரும்போது எவ்வளவு நம்பிக்கையோட வந்தேன். என் புருஷன் என்ன தங்கத்தாலேயே அலங்கரிப்பாருன்னு ஆசைப்பட்டேன். ஆனா எல்லா நம்பிக்கையும் உடைஞ்சு போச்சு. ஷம்புவோட மனைவி எப்ப பார்த்தாலும் ஏதாவது அவனை சொல்லிக்கிட்டே இருப்பா. கொஞ்சம் மாசங்கள் ஆனதுக்கு அப்புறமா இன்னைக்கு ஷம்பு தன்னோட நிலத்தை சுத்தி வலம் வந்துட்டு இருந்தாரு. அவரோட கோடாலியை எடுத்து மண்ணை தோண்ட ஆரம்பிச்சாரு. அப்படி தோண்டிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொருளோட சத்தம் கேட்டுச்சு. ஷம்பு தன்னோட கையால அங்க இருந்த மணல்கள் எல்லாத்தையும் கையாலேயே விலக்கி விட்டுட்டு அவருக்கு அந்த இடத்துல ஒரு மண்பானை கிடைச்சது. இது எப்படி இங்க வந்துச்சு? இப்ப இது என்ன பண்றது? பேசாம நம்ம வீட்டுக்கே கொண்டு போலாம். ஷம்பு அந்த பானையை எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த மண்ணை தோண்ட ஆரம்பிச்சாரு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சு அவர் ரொம்பவே சோர்ந்து போயிட்டாரு. அவர் அந்த கோடாலியை எடுத்து அந்த பானைக்குள்ள போட்டாரு. அதுக்கப்புறம் அங்க பக்கத்துல இருந்த மரத்துக்கு அடியில படுத்து தூங்க ஆரம்பிச்சாரு. ஷம்பு தூங்கி எழுந்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஏன்னா இப்ப ஒரு கோடாலிக்கு பதிலா 3 கோடாலி அந்த பானையில இருந்துச்சு. இந்த பாக்கி 2 கோடாலியை இங்க கொண்டு வந்து யாரு வச்சாங்க? என்கிட்ட ஒரே ஒரு கோடாலி தானே இருந்துச்சு. எதுவா இருந்தாலும் சரி, நல்ல விஷயம் தானே. இத நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். ஷம்பு அந்த பானையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. இங்க பாரு செல்லம், ரொம்ப பெரிய அதிசயம் நடந்திருக்கு. எனக்கு இந்த பானை கிடைச்சது. இந்த பானைக்குள்ள என்னுடைய கோடாலிய வச்சேன். அப்புறம் தூங்கி எந்திரிச்சு பாக்குறேன், 1க்கு பதிலா இன்னும் 2 கோடாலி இருந்தது. இங்க பாத்தியா? 3. இது ஏதோ ஒரு மாயாஜால பானையா தான் இருக்கும். நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? இப்போ அது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். சரி வாங்க, இத நாம சோதிச்சு பார்க்கலாம். அது எப்படி? நான் இதுக்குள்ள என்னுடைய ஒரு வலையில போட்டு வைக்கிறேன், அப்புறம் பார்க்கலாம்.
சாந்தா அந்த பானைக்குள்ள தன்னோட ஒரு கை வளையல போட்டா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வேற ஒரு அறைக்குள்ள போயிட்டாங்க. ராத்திரிக்குள்ள அந்த ஒரு வளையல் 3 வளையலா மாறிடுச்சு. அப்புறம் மறுநாள் காலையில சாந்தாவும் ஷம்புவும் அந்த பானைக்குள்ள பார்த்தாங்க. அப்போ நான் தான் சொன்னேன்ல, இந்த பானை மாயாஜாலம் கொண்டதுன்னு. ஆமா, உண்மையிலேயே இது மாயாஜால பானை தான். நமக்கு இப்போ நேரமே மாறிடுச்சுங்க. நாம பெரிய பணக்காரங்களா ஆக போறோங்க. நான் என் கல்யாணத்தப்ப எவ்வளவு ஆசைப்பட்டனோ அதெல்லாம் நிச்சயமா நிறைவேற போகுது. எல்லாம் சரிதான். ஆனா கொஞ்சம் நிதானம் தேவை. ஆனா இந்த மாயாஜாலம் நிறைஞ்ச பானைய பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. நான் என்ன புத்தி கெட்டவளா நான் எல்லாருக்கும் போய் சொல்றதுக்கு? சரி சரி, நான் இப்போ என்னுடைய நிலத்துக்கு போறேன். ஷம்பு தன்னோட விவசாயத்தை பார்க்கறதுக்காக போயிட்டாரு. ஆனா இங்க சாந்தாவோ ஒரு பொருளை 3 பொருளை ஆக்கிக்கிட்டு இருந்தா. முதல்ல அவளுடைய ஒரு நல்ல சேலைய அந்த பானைக்குள்ள அவ போட்டா. கொஞ்ச நேரத்துல அது 3 சேலையா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் சாந்தா தன்னுடைய தங்க வளையல 1 போட்டா. அதுவும் 1க்கு பதிலா 3 தங்க வளையலா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, சாந்தாவோட கண்ணுல பட்டது எல்லாத்தையுமே 1க்கு பதிலா 3ஆ மாத்த ஆரம்பிச்சா. சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறமா ஷம்பு திரும்ப வீட்டுக்கு வந்தாரு. அவரு அவங்க வீட்டை பார்த்துட்டு அப்படியே அதிர்ந்து போய் நின்னுட்டாரு. அங்க ஒரு சேருக்கு பதிலா 3 சேர் இருந்தது. 3 கடிகாரம், ஒவ்வொரு பொருளும் 3 இருந்தது. அதுக்கப்புறம் அவர் தன்னோட மனைவியை பார்த்தாரு. அப்போ அவளோட கழுத்துல 3 தாலி இருந்துச்சு. அவளோட கைகள்ல 3 வளையல்கள். அதுக்கப்புறம் அவர் தரைய பார்த்தா ஒவ்வொரு கலர் சாரியும் 3 இருந்தது. இது என்ன சாந்தா? இப்ப நாம பெரிய ஆள் ஆயிட்டோம். பாத்தீங்களா இப்ப என்கிட்ட எவ்வளவு நகைகள் இருக்குன்னு, அப்புறம் சேலைகளும் இருக்கு. அங்க பாத்தீங்களா எவ்வளவு பொருட்கள், எல்லா பொருளும் 3 இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பானைக்குள்ள நான் 2 கோழிய கூட போட்டேன். இப்ப நம்ம கிட்ட 6 கோழிங்க இருக்கு. உண்மையிலேயே நமக்கு இப்பதான் நேரம் வந்திருக்கு. என்னங்க, நான் நாளைக்கே சந்தைக்கு போய் இது எல்லாத்தையும் அங்கேயே வித்துருவேன். அதுக்கப்புறம் நாம இன்னும் பெரிய பணக்காரங்களாயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன, இந்த கிராமத்துல நான் ஒருத்தி மட்டும் ஒரு ராணி மாதிரி சுத்தி வள வருவேன். ஷம்புவுக்கு சாந்தாவோட கண்கள்ல பேராசை தெரிய ஆரம்பிச்சது. அப்படியா? சரி, அந்த பானை எங்க? இதோ இங்கதான் இருக்கு. ஷம்பு அந்த பானை கிட்ட போய் அந்த மண் பானைய கையில தூக்கி கீழே தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு. என்னங்க, என்ன இது? ஏன் இப்படி பண்ணீங்க? என்னுடைய மாயாஜால பானை, என்னோட பணக்காரி ஆகிறதுக்கான கனவு, நீங்க எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டீங்க. நீ பேராசையால குருடியா மாறிக்கிட்டு போற. நல்ல சமயத்துல வந்து நான் இந்த ஆபத்தான பானைய உடைச்சிட்டேன். யாருக்கு தெரியும் நீ இத வச்சு என்னென்ன பண்ண போறியோ? ஷம்பு தன்னோட மனைவி சாந்தாவ பேராசையில முழுகிறதுல இருந்து அவளை காப்பாத்திட்டாரு. ஆனா இந்த கதை நமக்கு என்ன கத்து கொடுத்துச்சுன்னா, நம்ம தேவைக்கு அதிகமான ஆசைகள் நமக்கு ஆபத்தை உண்டாக்கிடும். பீம்கட்டுங்கிற ஒரு ஊர்ல ஒரு பணக்கார சேட்ஜி வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தது. அவருக்கு சொந்தமான ஒரு குடோனும் வச்சிருந்தாரு. சேட்ஜிக்கு கல்யாணமாகி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. ஒரு நாள் சேட்ஜிய பாக்கிறதுக்காக அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தாரு. நீ ரொம்ப பெரியவனாச்சே, நீ இவ்வளவு பணம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? உனக்கு தான் குழந்தை குட்டி இல்லையே. எனக்கு குழந்தை குட்டிங்க இல்லைன்னு நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ண சொல்ற? நீ ஏன் 2ஆவதா ஒரு கல்யாணம் பண்ணி கூடாது? இத கேட்டதும் சேட்ஜி யோசிக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா. அவ என்னுடைய தங்கச்சி பொண்ணு, பேரு மாயா. நீ சரின்னு சொன்னீனா நானும் அவங்க கிட்ட பேசிடுவேன். சேட்ஜியும் சரின்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சேட்ஜி மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. இத பார்த்த ரேகாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அவ ஒரு வார்த்தை கூட எதுவும் சொல்லல. மாயா நாள் பூராவும் வீட்ல நல்ல ரெஸ்ட் எடுப்பா. ஆனா எல்லா வேலையும் அந்த வீட்ல ரேகா தான் பாப்பா. அப்புறம் இப்ப
அவ தன்னுடைய சுயரூபத்தையும் காட்ட ஆரம்பிச்சிட்டா. சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறம் சேட்ஜி வீட்டுக்கு வரும்போது மாயா தனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்க ஆரம்பிப்பா. ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன், என்னுடைய இடுப்பு, அப்பா. உனக்கு என்னம்மா ஆச்சு? காலையில நீ நல்லா தானே இருந்த. நாள் பூராவும் வீட்டை சுத்தம் பண்ணி வீட்ல இருக்கிற வேலை எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு என் இடுப்பே வலிக்குது. ஏன் ரேகா உனக்கு உதவி செய்யறது இல்லையா? அக்காவா? அவங்க என்னை விட பெரியவங்க, அவங்க எனக்கு எப்படி உதவி செய்வாங்க? அப்புறம் அதுவும் இல்லாம அவங்க உங்களுடைய முதல் மனைவி, அவங்களுக்கு தானே அதிகாரம் என்னை விட ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சேட்ஜியோட கண்கள் சகப்பாக ஆரம்பிச்சது. ரேகா, ரேகா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணுகிட்ட வேலை வாங்குறியா நீ? உன்னால எனக்கு ஒரு குழந்தை பெத்து கொடுக்க முடியல, ஆனா உனக்கு இவ்வளவு திமிரா? அதுவும் இல்லாம மாயாவை இவ்வளவு வேலை செய்ய வைக்கிறியா? ஆனா ரேகா அவருக்கு எவ்வளவோ புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா சேட்ஜியோ அவ சொல்றது எதையுமே அவர் கேட்கல. அதுக்கப்புறம் பாவம் ரேகா பேச்சு தாங்க முடியாம தனக்கு தானே அழ ஆரம்பிச்சா. இதே மாதிரி மாயா ஒவ்வொரு நாளும் ரேகாவை ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்ட வச்சு திட்டு வாங்க வைப்பா. ஆனா பாவம் இந்த ரேகாவோ எல்லாத்தையும் காதால கேட்டுக்கிட்டு வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் செய்வா. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை அதிகமாக அதிகமாக ஒரு நாள் சேட்ஜி என்ன பண்ணாருன்னா ரேகாவை வீட்டை விட்டே துரத்திட்டாரு. அந்த இடத்துல மாயாவோட திட்டம் அரங்கேற்றமாச்சு. அதுக்கப்புறம் என்ன, சேட்ஜி மாயா சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்பாரு. என்னங்க, இந்த பத்திரங்கள்லாம் இருக்கே, இதத்தான் என் தம்பிக்கு நீங்க அன்பளிப்பா கொடுக்கணும்னு சொன்னீங்க. இந்த பத்திரத்துல உங்க கையெழுத்த போட்டு கொடுங்க. இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதுக்காக என்னுடைய மச்சானுக்கு பெரிய அன்பளிப்பு கொடுக்கணும். அந்த பத்திரத்தை கூட இப்பவே கையெழுத்து போட்டு கொடுக்கறேன். சேட்ஜியும் இந்த பத்திரத்துல எழுதி இருக்கிறது என்னன்னு தெரியாம கையெழுத்த போட்டு கொடுக்கறாரு. அப்புறம் மாயாவோட முகத்துல ஒரு பிரகாசமான ஒளி ஏற்படுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மாயாவும் அவளுடைய சகோதரனும் சேர்ந்து சேட்ஜியை அந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுறாங்க. மாயா, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இந்த வீடு என்னுடையது, நீ என் பொண்டாட்டி. யோ கிழவா, உன்னால எப்படி இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது? அதாவது நான் உன்ன மாதிரி ஒரு கிழவனை புருஷனா ஏத்துக்க முடியும்? நீ அன்னைக்கு ஒரு பத்திரத்துல எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்திய ஞாபகம் இருக்கா? அது எல்லாமே உனக்கு சொந்தமான இடமும் உன்னோட சொத்தும் தான். இப்ப அது என் பேர்ல மாறிடுச்சு. இதெல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா சேட்ஜிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அவரை பாக்குறதுக்காக அவருடைய முதல் மனைவி ரேகா தான் வந்தாங்க. அவங்க தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பொண்டாட்டி மாயா அவரை போய் பார்க்க கூட இல்ல. இத பார்த்ததுக்கு அப்புறம் சேட்சி தன்னுடைய தவறுகளை உணர ஆரம்பிச்சாரு. அப்புறம் அழ ஆரம்பிச்சாரு. இந்த கதையில இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம மத்தவங்களோட வெளிப்புறத்தை அழக பாக்குறத விட அவங்க மனசோட அழக பார்த்து புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும்.